டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மெயினா நம்ம கருப்பு திராட்சையை பத்தி ஏற்கனவே நான் பதிவுல சொல்லியிருக்கேன். ஆனா அது உங்களுக்கு சளிக்கு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படின்னு சொல்றோம். இன்னும் நிறைய அதில் உள்ள பயன்களை நம்ம பேசுறோம். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு திராட்சையில உள்ள எல்லாம் சீடு உள்ளதான் நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் விதைகள் இல்லாம வாங்கக்கூடாது. பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. அதை கருப்பா இருக்கணும், பச்சை கிடையாது. அதை சாப்பிடும்போது நமக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். கருப்பு திராட்சையில நிறைய தொண்டையில சளி ஒழுக்கு, நமக்கு சளி பிடிச்சிருக்கு, அது தொண்டை கட்டுது, இதெல்லாம் சொல்றீங்க. அதை நம்ம எப்படி சாப்பிடணுன்ற முறையும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சுடுதண்ணியில வெது வெதுன்னு தண்ணியில கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு திருப்பி பச்சை தண்ணியில கழுவிட்டு சாப்பிடலாம். அதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்கும். அதாவது எனக்கு மறந்து போச்சு, வச்ச இடம் நான் தெரியல, இது மாதிரி ரொம்ப அதிகமா இதான் வாங்க போயிட்டு திருப்பி வருவோம். எங்க இருக்கிற பொருளை எங்க வச்சோன்னு கூட தெரியாம தேடுவோம். இது மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஏஜ் ஆகும்போது அப்படி இருக்கும். அதுக்கு நம்ம கருப்பு திராட்சையை நிறைய சாப்பிடலாம். அதாவது ட்ரையும் சாப்பிடலாம், காஞ்சி போன திராட்சையும் சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதையும் சாப்பிடலாம். ரெண்டையும் சாப்பிட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஞாபக சக்தியும் பின்னாடி வயசாயிட்டையும் நமக்கு அந்த மறதி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டா ஆகும். இது கருப்பு திராட்சை எப்பயுமே குளிர்காலம், வெயில் காலம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். நல்லா மெதுவா சாப்பிடணும். சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அப்படி இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு, அதாவது சாப்பிடும்போது எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, சளி பிடிக்குது, இதை நீங்க என்ன சொன்னாலும் இப்படிதான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றவங்க கொஞ்சோண்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடுதண்ணி குடிங்க. சூடா சுடுதண்ணி குடிக்கும் போது அதுவும் பெப்பர் பொடி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. எப்பயுமே ரெகுலரா அது மாதிரி செய்யலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி, லைட்டா சுடுதண்ணி நல்லா சூடா ஊதி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குன்னு சொல்றவங்க கூட இந்த கிரேப்ஸ் ஜூஸா எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்து எப்படி குடிக்கணும்னா கொஞ்சோண்டு தேன், கொஞ்சம் மிளகு, பெப்பர் பொடி, அந்த மிளகு அது நல்லா பவுடர் பண்ணி, ஆனா ரொம்ப காரமாவும் இருக்கக்கூடாது. லைட்டா ஒரு 10 மிளகு எடுத்தோம்னா ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் ஜூஸுக்கு, இல்லாட்டி 5 மிளகு எடுத்து 1 டம்ளருக்கு அளவா போட்டுக்கணும். அது கூட கொஞ்சோண்டு ஜாதிக்காய் லைட்டா ஒரு பிஞ்ச் அளவு தான், ஒரு இப்படி எடுத்து போடணும். அடுத்து திப்பிலி, இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. தொண்டை கட்டாது, சளி பிடிக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். வயிற்றுல அல்சர் இருக்கவங்க அது மிளகு பொடி போட வேணாம், தேன் கலந்து குடிங்க. தேன் கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு அல்சர் பிரச்சனையில அது எனக்கு எரியுது, ஏதோ தொண்டை நெஞ்சு எரியுது, இதெல்லாம் இருக்காது. இது மாதிரி சாப்பிடுங்க. திருப்பி கால் நல்லா வலிக்குது, கால் வலி இருக்கு எனக்கு, அதனால கிரேப்ஸ் சாப்பிட மாட்டேன் நான், அது குளிர்ச்சி அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த ஜாதிக்காய் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், திப்பிலி கொஞ்சம் போட்டு குடிக்கிறது. ப்ரெஷர் பேஷண்ட்டு நல்லாவே குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்காரங்க கண்டிப்பா மிளகு போட்டு கொஞ்சமா குடிங்க, நிறைய குடிக்காதீங்க. ஒரு ஸ்பூன் போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கலந்துக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் ஜூஸ்னா 1/2 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா தேன் கலந்துக்குங்க. வேற எதுவுமே போடக்கூடாது. பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். அதாவது மடக்குன்னு குடிக்கக்கூடாது. டம்ளர்ல வச்சு வாயில அது மாதிரி இல்லை. ஸ்பூன்ல 2 ஸ்பூன் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். திருப்பி போய் எங்க தண்ணி தாகம் எடுக்கணும், அது மாதிரி குடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. சுகர் பேஷண்ட் எடுக்க வேணாம்னு சொல்ல, இந்த முறைப்படி எடுங்க. ஏன்னா அப்படியே ராவா எடுக்கக்கூடாது. அப்படியே உடனே ஜூஸ் எடுத்து அதில் தண்ணியே கலக்காம குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்யும். அதனால நீங்க தண்ணி கலந்து குடிங்க. பிபி பேஷண்ட் பொறுத்தளவு நல்லாவே சாப்பிடலாம். அதனால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்களுக்கு சளி பிடிக்குன்னு சொன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. இது மாதிரி சாப்பிட உங்களுக்கு அல்சர் குணமாகும். பிபி பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் இது. மருந்தோட உணவு உங்களுக்கு நல்லா குடிக்கலாம். எல்லாருமே கருப்பு திராட்சையை பயன்படுத்துறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரெஷ்ஷான
அதாவது நல்ல பச்சையா விற்கிற கிரேப்ஸ் கிடைக்கலன்னா ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட சொல்றோம், காஞ்ச திராட்சை சாப்பிட சொல்றோம் உங்களை. சாப்பிடும்போது நீங்க சுகர் பேஷண்டா இருந்தா 20 எடுத்து நீங்க நல்லா மென்னு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் மெல்லணும். மென்னு சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே ப்ரெஷர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா அது கூட லைட்டா அப்படியே நாட்டு சர்க்கரையும் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸும் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு கூட மென்று சாப்பிடலாம். அதனால ஒரு பிரச்சனையும் வராது. பிபி பேஷண்ட்டுக்கு இது மாதிரி சாப்பிட்ட பின்னாடியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும் அவசியம் இல்லை. நைட்ல வந்து சாப்பிட்ட பின்னாடி எடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது 2 பேருக்குமே. சுகர் பேஷண்ட்டுக்கும் மலச்சிக்கல் இருக்காது, பிபி பேஷண்ட்டுக்கும் மலச்சிக்கல் வராது. இது சாப்பிடும்போது நல்ல மலம் போகும். எல்லாருக்குமே சொல்றேன், மலம் நல்லாவே போகும், மலச்சிக்கல்னு இருக்காது. நீங்க வந்து எடுத்துக்கலாம் நல்லாவே.